வணக்கம். எந்த வேலைக்கு வேணால் யார் வேணால் வரலாங்க. ஒருத்தன் லேகியம் விற்கிறான் அப்படிங்கிறதுக்காகவே அவனை வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்துறைக்கு வரக்கூடாது, பத்திரிகையாளராக வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணவே முடியாது. ஆனால் சில பேருக்கு லேகியம் விற்க மட்டும்தான் வரும். அவன்லாம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, லேகியம் விற்றோமா, அந்த லேகியம் விற்ற இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேகிய வியாபாரம், ஒரு லேகிய ஒரு ஷோரூம் போட்டு ஒரு கடையிலே உட்காந்து அதை வியாபாரத்தை கொஞ்சம் பெருசாக்கி வந்து பார்த்திங்கன்னா லேகியத்தை விற்றுட்டே இருந்துக்கணும். இன்றைக்கி வரைக்கும் ஒரு நல்ல லேகிய வியாபாரியாக இருந்திருக்கலாம். பட் அதை பண்ணாமல் நானும் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளருக்கே வந்து ஒரு அவமானம் ஏற்படுத்தக்கூடிய, ஒரு அசிங்கத்தை தரக்கூடிய, ஒரு அவமான சின்னமாக விளங்குற ஒரு பத்திரிகையாளர்ன்ற பேரில் ஒரு கோட் சூட்டு போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஐயோ எப்படி சொல்கிறது, கெட்ட வார்த்தையாக வருது. பட் நம்ம சேனலில் வந்து கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது, ரொம்ப முடிவோடு இருக்கேன். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட பேரே சொன்னாலே வந்து இவரோட கேரக்டருக்காக ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னே வந்து எடுத்துக்கலாம், மக்தார். இந்த மக்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மூன் டிவி அப்படிங்கிற ஒரு டிவியில் நைட்டுக்கு மேலே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஷோஸ்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் முக்கியமான சில விஷயங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா லேகியம்லாம் விற்பாங்கள்ல. அப்படி வந்து ஒரு லேகியத்தை வந்து கூவி விற்றுக்கிட்டு இருந்த ஒரு நபருக்கு வந்து சரி நம்மளும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறது, பத்திரிகையாளர் ஆகலாம் தோணுது. ஆனால் பத்திரிகையாளர் ஆகணும்னா அதுக்குன்னு பார்த்திங்கன்னா சில திறமைகள் வேணும், ஒரு படிப்பறிவு இருக்கணும், இல்லை அனுபவ அறிவு இருக்கணும். எங்கேயும் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க, இதுக்கு நீ வந்து தகுதியான்னு பார்ப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூஞ்சை பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் சில பேர் மூஞ்சை பார்த்தாலே ஜட்ஜ் பண்ணலான்னு தோணும். அந்த ஒரு கேட்டகரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்தார். போய் நிறைய இடத்துல வந்து வேலைலாம் கேட்டிருப்பார் போல் இருக்குது, கிடைக்கல அப்படின்னோட வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு வழியில் எப்படி வந்து நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் பண்ணக்கூடாதோ, என்னெல்லாம் வந்து ஒரு வேலையை தரங்கேட்ட வேலை அப்படின்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் வந்து என்னோடய வாயால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்து வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தன்னை ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்து அவர் உணர்கிறார். மற்றவங்க வந்து உணர்ந்தாங்களா அப்படின்னு தெரியல, ஏதோ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதற்கப்புறம் இவர் மீடியாவுக்கு வந்து வேலைக்கு போகிறாரு. சரி, ஒரு கஷ்டப்படுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேகியம் வைக்கிறவன் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக மாறணும்னு நினைக்கிறான். அந்த ஆஸ்பிரேஷன் நம்ம தப்பாக சொல்ல, அவன் வந்த வழி சரிப்பா ஏதோ பொழப்புக்கு பண்ணிட்டான், அதையும் நம்ம தப்பாக சொல்ல. அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிக்கிற இந்த மக்தார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, போகிற இடங்கள்ல எல்லாமே இவர் பண்ணக்கூடியது ரொம்ப சீப்பான விஷயம் தான். உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா, அங்கே பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆணாக இருக்கிறப்போ அந்த பெண்கள்லாம் வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு தயங்கவே கூடாது, ஏன்னா அவன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவர் வேலை செஞ்ச இடத்துல அங்கே இருக்கிற பெண்கள் எல்லார்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மீனிங்கில் பேசுகிறதுக்கான பழக்கமே இல்லை, முழுக்க டபுள் மீனிங் தான். எவ்வளோ தரம் தாழ்ந்து பேசணுமோ பேசுறது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ச்சியாக செய்கிறது. இதன் மூலியமாக வந்து மேலே இருக்க ஹெட்டில் கிட்டலாம் போய்ட்டு இவரை பற்றி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லி தான் தெரியணுமா, வேறு வழி இல்லாமல் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய இடங்கள் வந்து அனுப்பி விட்றாங்க. அதற்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் கிடைக்குது. அந்த சேனலில் போய்ட்டு வந்து உட்காந்து நானும் இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சேனலோட செல்வாக்கை பயன்படுத்தி பெரிய கெஸ்ட்டெல்லாம் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறார். அப்படி எடுக்கிறப்போ வந்து ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தால் சரியான கேள்வி கேட்டு சரியான பதில் வாங்கிட்டு போயிடுவோம். மக்களுக்கு அதன் மூலிமா ஏதாவது ஒரு கருத்து போய் சேரணும், ஒரு இன்டர்வியூ பார்த்தப்போ அவங்களோட மனசை பிரதிபலிக்கிற மாதிரியே பதில்களை வாங்கணும், ஒரு பரபரப்பு ஆக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஷோ கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது வேறு. பட் அந்த ஷோ எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூடியூப்பில் கிளிக் பைட்னு சொல்லுவாங்க. கிளிக் பைட் அப்படிங்கிறதுலே ஒரு லெவல் இருக்குது, அதை எல்லாருமே வந்து பண்ணலாம். ஆனால் தரம் தாழ்ந்து போயிட்டு பிலோ த பெல்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான இன்டர்வியூஸை வந்து இவர் தொடர்ந்து வந்து பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த சேனலோட உதவி இருந்ததுனால நிறைய கெஸ்ட்டும் அந்த சேனலுக்கு வந்தாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய திறமையை காமிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து ஆபாசமான கேள்விகள் கேட்குறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கெஸ்ட் வந்து உட்காந்துட்டு போனதுக்கப்புறம் சார் வந்து அதுக்கு மேலே பல ரியாக்ஷன்கள் போடுறது, ஷூட்டிங்கை வந்து கெஸ்ட்டே இல்லாமல் நடத்தி அதை வந்து பார்த்திங்கன்னா எடிட்டில் பஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் நான் தான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த மக்தார் இப்படி தான் வந்து பண்ணி தான் வந்து ஃபேமஸ் ஆனார். அதை விடுங்க, ஒரு சமூகத்துக்காக உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு தலைவர். அந்த தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி இருக்காரோ தெரில, பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அவரு கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் கொஷின் கேட்குறது மட்டும் இல்லாமல் இவர் எல்லாரையுமே வந்து அப்படி தான் வந்து பண்ணி ஃபேமஸ் ஆனார். சரி, இப்படி போயிட்டே இருக்கிறப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கட்சியின் சார்பு வந்து எதுக்கு இந்த சார்புனால அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. அந்த அசைன்மெண்ட் கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சி தலைவரெலாம் பற்றி ஆபாசமாக பேசணுமோ, ஆபாசமானா அந்த தலைவரை பற்றி மட்டும் இல்லை, அவங்க குடும்பம், அவங்க பொண்டாட்டி, அவங்க சார்ந்தவங்க எல்லாரை பற்றியுமே ரொம்ப எவ்வளோ கொச்சையாக பேச முடியுமோ. அந்த ஆள் பேசினதை ஏதாவது உதாரணத்துக்கு கூட என்னால் சொல்லி காமிக்க முடியாது சேனலில், அது மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். அப்பேற்பட்ட தரம் தாழ்ந்த விஷயங்கள்லாம் பேசி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடில் இருந்தும் நிறைய ஆதாயங்களை பெற்றுட்டு இருந்தார். பண்ணது ஒரு பாவமாக இருந்தால் போல வரல, ஊர் முழுக்க பாவம் பண்ணுறதுனால என்றைக்குமே உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறனால பெரிய தேசத்தலைவர் இவருக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருப்பார் போல். சரி, நம்மளுக்கு போய் கடிச்சு வைக்கிற வேலையெல்லாம் வந்து இந்த டாக் கரெக்டாக பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அரசாங்கம், அதாவது டாக்னா ஒரு நன்றியுள்ள ஒரு ஜீவனாக பண்ணுதேன்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கம் நினச்சதுனால என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு கன்மேன்லாம் போட்டு பாதுகாப்பு. அந்த கன்மேனையும் பார்த்திங்கன்னா ஒழுங்காக வச்சுக்கிட்டாரான்னு இல்லை, அவங்கள வச்சு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் வேலை வாங்குறது, இவர் இல்லாதப்போ வந்து பாதுகாப்பு கொடுக்குற மாதிரிலாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தில்லாலங்கடி எல்லா வேலையுமே வந்து செஞ்சுட்டே இருக்கிறது. விஜய் கட்சி மாநாடு போட்டாங்கன்னா அங்கே போய்ட்டு முகமூடி போட்டு பிரச்சனைக்கு உண்டாக்குறது, அங்கே நடக்காத விஷயத்தெல்லாம் வந்து நடந்த மாதிரி வந்து காட்டுறது,
இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த நபர் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கிறார். அதையும் தாண்டி இவர் ஒரு விஷயம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து சிறைக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள பற்றி வந்து அவங்க பண்ண தப்பை தாண்டி டபுள் மடங்காக நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்காக நிறைய பேரை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறது. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் உள்ள வர்றாரு. இப்போ சவுக்கு சங்கர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து சவுக்கு சங்கரை நிறையா விமர்சிச்சிருக்கோம். அதை நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. விதவிதமாக விமர்சிச்சிருக்கோம். அதில் ஏதாவது ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, வருண் நீ இப்படி வந்து பிலோ த பெல்ட் அப்படிங்கிறத வந்து பண்ணிட்ட, ரொம்ப அசிங்கமாக பண்ணிட்ட, ஆபாசமாக பண்ணிட்ட, ரொம்ப அவதூறு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது எனக்கு கை நீட்டி சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. பட் இந்த ஆள் அவர் வந்து சவுக்கு சங்கர் விமர்சனம் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் அவரோட பர்சனல் லைஃபு, கூட இருக்க பெண்ணு, அது மட்டும் இல்லாமல் பெண்ணாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி கூட இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி அசிங்கமாக பேசுறது. நம்ம சவுக்கு சங்கரும் ஒன்றும் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றும் தெரியாத பாப்பா இல்லை. பட் சவுக்கு சங்கர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவார் தப்பு. ஆனால் இந்த ஆள் வந்து ஒன்று பண்ணால் ஒரு 100 மாதிரி காட்டி அதை முழுக்க ஆபாசமாக காட்டி கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து டார்கெட் பண்ணி இது மாதிரி வந்து பண்ணிட்டே இருக்கார். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். இப்போ சவுக்கு சங்கர் அந்த ரெட் அண்ட் ஃபாலோ படத்து மூலிமா வந்து ஒரு கேஸ் ஆகி இப்போ உள்ளே போயிருக்காருல்ல, அந்த டேரக்டரும் அதுக்கப்புறம் அந்த ரைட்டர்னு நினைக்கிறேன் அவங்க எல்லா இடத்துலையும் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறப்போ சவுக்கு சங்கரை பற்றி சரி ஒன்றுக்கு நீ 10 பிட்டு கூட போடு, ஓகே. நடுவில் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து விட்றாரு. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பீஸை பாருங்கள், இவரை பார்த்தா கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரியா இருக்குது. ஆனால் சவுக்கு சங்கருக்கு இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பினாமியா. ஸோ வந்து சவுக்கு சங்கர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவர் தான் எல்லா விஷயத்தையும் போய் பேசி டீலெல்லாம் முடிச்சு வைக்கிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரை ஏதாவது விமர்சனம் பண்ணுங்கள், விமர்சனம் பண்ணக்கூடாதவங்க யாருமே இல்லை. பட் அப்பட்டமான பொய்களை சொல்கிறது மட்டும் இல்லாமல், இல்லாத கட்டுக்கதைகளை கழட்டி விடுறது மட்டும் இல்லாமல் முழுக்க ஆபாசத்தை வந்து இறக்குறது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட அட்டகாசம் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டே இருக்கே. இப்போ ஏற்பட்ட ஆளுங்கள்லாம் பாருங்கள் வந்து உலாவுறாங்க. ஸோ அப்படிங்கிற பேரில் இவர் ஒரு இன்டர்வியூ பண்ணுறாருனா அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட நண்பர் ஒருத்தர், அந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா என் கூட அதிகமான காணொலிகள் வந்து தோன்றுவார். அவர் வீட்டில் போயிட்டு இந்த ஆள் வந்து கேமரா வந்து வச்சுருக்காரு. இவர் தான் வந்து எடிட்டை வந்து போட்டுருவாரேன்னு சொல்லிட்டு நம்மால் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு தெரியாமல் இன்னொரு கேமரா வச்சுருக்காரு. சுற்றி கித்தி பார்த்துட்டே இருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா கண்ணில் போட்டோன்னா ஆஹா இந்த இன்டர்வியூ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு தலை தெறிக்க ஓடுறப்போ கேமரா விட்டு ஓடினதாகவும் கேமராவை மறந்துட்டு போகிறீங்க வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் கூப்பிட்டு கேமராவை கொடுத்து பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதாகவும் சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு செய்தி கேட்டிருக்கோம். இன்னும் அந்த ஃப்ரெண்டு வந்து வீடியோ ஃபுட்டேஜ்லாம் வச்சுருக்காரு, பதறி ஓட்டின ஃபுட்டேஜ்லாம். எத்தனை பேர் வந்து கேட்டாங்க தெரியுமா, இவங்க அசிங்கமாக பேசுகிறான் எல்லாரை பற்றியும், விடுங்க அவனுக்குலாம் எதுங்க நீங்கள் வந்து கண்ணியம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் கேட்டால் நம்ம ஆள் வந்து கொஞ்சம் கண்ணியம்லாம் பார்க்குறவர் தான், அதனால் அந்த ஃபுட்டேஜ்லாம் தரமாட்டேங்க, வேணா வீட்டுக்கு வாங்க காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அமைச்சிருப்பார் போல இருக்குது. அந்த அளவுக்கு பக்கா ஃப்ராடு மட்டும் இல்லாமல் இந்த பத்திரிகை துறையில் வந்து பார்த்திங்கன்னா நாசம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஆளும் அரசாங்கம் இவர் வந்து சோறு போட்டு வளர்க்குறது மட்டும் இல்லாமல் எப்படி என்கரேஜ் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அவதூறுகளை பரப்புறதுக்கு எந்தளவுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி வாழ்க்கை வரலாறுலாம் நம்மளுக்கு எதுக்கு, என்றைக்கே ஒரு நாள் திருப்பியும் கண்டிப்பாக நீங்கள் லேகியம் வைக்க போவீங்க திரும்பியும். அது மட்டும் சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் சவுக்கு சங்கரை பற்றி நம்மளுக்கு வந்திருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பெயில் ப்ளீ வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு தகவல் வந்துச்சு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அவரை விசாரிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண் அதிகாரியை வந்து நான் உங்களை பற்றி வந்து வெளில வந்து வீடியோ போடுவேன் அப்படின்னு அவர் வந்து மிரட்டினதாகவும் வெளியில் வந்து நிறையா தகவல்களும் வந்துட்டுருக்கு. இதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியல. பட் பெயில் ப்ளீ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. ஸோ போகிற போக்கை பார்த்தா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி எலெக்ஷன் வரைக்கும் அவரை வந்து உள்ளே வச்சு வாயடைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணப்பட்டுருக்கு. திருப்பியும் நான் சொல்கிறேன், அவர் பண்ண தப்புக்கு அவர் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அவர் மேலே நம்மளுக்கு பல விமர்சனம் இருக்குது. என்றைக்குமே அவருக்கு கண்மூடித்தனமாக நம்ம சப்போர்ட் பண்ணதே இல்லை. இன்ஃபேக்ட் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் கூப்பிட்டு வச்சு பேசினப்போ கூட நம்ம அன்றைக்கும் அவரை விமர்சித்து தான் பேசிகிட்டு இருந்தோம். அவர் பீக் ஆஃப் த பவரில் இருந்தாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி, அவர் மேலே வச்சுருக்க விமர்சனம் அப்படியே தான் இருக்கும், அது மாறவே போகிறதில்ல. பட் என்றைக்குமே நம்ம தரம் தாழ்ந்து அவருன்னு இல்லைங்க, யாரையுமே இந்த ஆளை கூட வந்து பார்த்திங்கன்னா பேசணுன்னா அவ்வளோ பேசலாம். பட் நம்ம வந்து அந்த ஆளுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிருமேன்னு சொல்லிட்டு வந்து பேசாமல் விட்டுருக்கோம். இந்த ஆட்சியில் இந்த மாதிரி கேவலமான அக்கிரமம் பண்ணுறவங்களாம் வந்து வெளில இருக்கான். சவுக்கு சங்கர் உள்ளே போகணுன்னா இந்த மக்தாரும் உள்ளே போகணும் தானே, ஆனால் போக மாட்டான். இவன் பண்ணுறதெல்லாம் வந்து வேறு யாராவது கொஞ்சம் பண்ணியிருந்தால் கூட நேரம் அவங்க உள்ளே இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆட்சியில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பாரபட்சத்தோடு மட்டும் இல்லை, பாரபட்சம் கூட சொல்ல மாட்டேங்குது, அதுக்கும் மேலே ரொம்ப கேவலமான ஒரு ஜேர்னலிசம்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து வளர்த்து விட்டுருக்காங்க. ஸோ ஊடகத்துறையில் இருக்கிறனால அதுக்குன்னு சில அறம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்குற நம்மளுக்கு இந்த ஆள்லாம் இப்படிலாம் பேசிட்டு வெளில இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆதங்கம், அதை தான் வந்து இந்த வீடியோவில் கொட்டி தீர்க்கிறது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களும் உங்ககிட்ட வந்து பார்த்து தோணுச்சு. மிக்க நன்றி.